ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைனா கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். மைனா கல்ச்சர் பண்ணுறதுக்கு எப்போயுமே ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர் தேவைப்படும். ஸ்டார்டர் கல்ச்சரு அக்வேரியம் ஷாப்பு இதோட பக்கத்தில் யாரும் ஆன்லைனில் தான் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியமானதே வாட்டர், ரெயின் வாட்டர் இருந்தால் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு மைனா கல்ச்சர் கிராஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனாலனா ஈஸ்டோட அளவு அதிகமாக கொடுக்குறனால தான். ஈஸ்ட் எப்போயுமே கம்மியான லெவலில் கரெக்டாக கொடுத்தோம்னா அந்த வாட்டரில் ஸ்மெல்லும் வராது, ஒரு குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். நம்ம குவான்டிட்டி அதிகமாக வரும்னு நினச்சிட்டு ஈஸ்ட் அதிகமாக கொடுத்தோம்னா அந்த வாட்டர் இது கண்டாமினேஷன் ஆகி இதாகிடும், கிராஸ் ஆகிரும் ஃபுல்லாகவே. ஸ்மெல்லும் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம லைட்டாக கொடுக்க ஒரு ஸ்மெல்லு கூட இருக்காது. டெய்லி ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும். இதோட ஈஸ்ட் நல்ல ஈஸ்ட்டாக வாங்குங்க. நார்மல் ஈஸ்ட்டில் வாங்கினீங்கன்னா அதோட ரிசல்ட் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஈஸ்ட்டு ஆன்லைனில் தான் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில். 100 கிராம் 100 ரூபா அவ்வளோக்கா வாங்கினேன். அது நல்லா ரிசல்ட் இருந்துச்சு. எப்போயுமே மைனா கல்ச்சர் பண்ணிங்கன்னா ஒரு டப்பில் பண்ணாதீங்க, 2-3 டப்பில் பண்ணுவீங்க. எதுக்கும் எமர்ஜென்சி இதாக யூஸ் ஆகும். நான் அப்படியே 3 டப்பில் பண்ணி வச்சுருந்தேன். நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. எனக்கு டெய்லி ஃபீல் பண்ணுற மாதிரி மைனா கொடுக்குறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ஃபிஷ்ஷுக்கு க்ரோத்தும் அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. ஈஸ்ட் டெய்லி காலைல ஒன்ஸ் மட்டும் கொடுங்க, லைட்டாக. அது நார்மலாக தண்ணி நல்லா கிளியரான பிறகு மட்டும் கொடுங்க. கிளியராக என்ன கொடுக்க வேணாம். கிளியரான பிறகு லைட்டாக கொடுத்துட்டு வந்தாலே போதும், நல்லா ரிசல்ட் வரும். ரொம்ப நாளைக்கு வரும், உங்களுக்கு 1 மாதத்துக்கிட்ட வரும் அந்த ஸ்மெல் விடாமல். நான் அப்படி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சின்ன டப்பில் கூட இவ்வளோ மைனா வருது. டெய்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு மைனா வந்துடுது நமக்கு. மழை தண்ணி வந்தால் மட்டும் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க, 2 டப்பா நிறையா. அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டு செம்மையாக இருக்கும். நார்மல் போர் வாட்டர்லாம் பிடிச்சிங்கன்னா அவ்வளோ ரிசல்ட்டு கிடைக்காது நமக்கு. இப்போ ஃபீட் பண்ணுறேன் பாருங்கள், மீன் ஃபிஷ் எப்படி சாப்பிடுது மட்டும் பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடும், கலரும் நல்லா எடுத்து கொடுக்குது. க்ரோத்தும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்பீடாக வருது. ஃப்ரைஸ்லாம் அதிகமாக கொடுக்கும். சாப்பிட்றத மட்டும் பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடும். எவ்வளோ கொடுத்தாலும் நல்லா சாப்பிடும். அதை ஒரு அளவு தான் கொடுக்கணும். மார்னிங் 1 டைம் மட்டும் கொடுத்தாலே போதும். அடுத்த நெக்ஸ்ட் ஃபீடு பிளட்ஸ் கொடுத்தாலே போதும், நல்லா க்ரோத் இருக்கும். இது கொடுக்க நமக்கு நல்லா ஒரு 3 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஒரு டைம் நல்லா ப்ரீட் ஆகிடும் மீன். கலரும் நல்லா பயங்கரமாக எடுத்து கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.